ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த செய்தியினுடைய தலைப்பை நான் இப்படி கூற விரும்புகிறேன். குறித்த காலத்தில் செயல்படுங்கள், தாமதிக்காதீங்கள். உங்கள் தாமதமே பல ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும். உங்கள் தாமதமே பல விதங்களை செயலிழக்க பண்ணிவிடும். ஆகையினாலே குறித்த காலத்தில் சரியாய் செயல்பட வேண்டும். சரியான நேரத்தில் சரியா செயல்படணும். சரியான நேரத்தில் என்ன செய்யணுங்க? சரியா முடிவு எடுக்கணும். நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம யோசித்து பல நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். இந்த நாளிலே அதற்கு ஏற்றபடியாக புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மோடு உணர்த்துவாராக, பேசுவாராக. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க இங்க புரியுங்க. ஒரு காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் ஒரு மீட்பு ஏற்பட்டே ஆக வேண்டும், மீட்பு இல்லாம முடியாது என்ற ஒரு கட்டம் அங்கே வந்தது. ஒரு இடம், ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது. மீட்பு இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துல, இந்த கால சூழ்நிலையில இந்த இடத்துல கிறிஸ்து பிறக்க வேண்டும், இல்லை என்றால் அவ்வளவுதான் என்ற ஒரு நிலை அங்கே வந்தது. அப்பொழுது சரியான நேரத்தில் அங்க என்ன சொல்லியிருக்குங்க? குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தாராம்? மரித்தார். இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை 33 ஆண்டா இருந்தாலும் அவருடைய முடிவும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. அது எதன் மூலமாய் முடிவு செய்யப்பட்டிருந்தது? பலியின் மூலமாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவை 4 to 6 முறை ஏற்கனவே அவரை பிடிக்க வகை தேடின பொழுது வேதம் சொல்லுகிறது மறைந்து போனார். அப்ப எதுக்காக காத்திருந்தார்? குறித்த காலம் வரும் வரை. அப்ப சில வேளைகளிலே மறைந்து போக வேண்டிய நிலை இருக்கிறது, சில வேளையில பகிரங்கமாக செயல்பட வேண்டிய இடம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விஷயத்தை நாம் அப்படி சரியாய் செய்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம நம்முடைய வாழ்க்கையில அப்படி எத்தனை விஷயத்தை விட்டுவிட்டோம், எத்தனை விஷயத்தை நம்ம சும்மா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நிதானிச்சு செயல்படுத்தலனா, நிதானிச்சு அதை முடிவெடுக்கலனா அதுல ஆசீர்வாதம் என்ன செய்யாது? இருக்காது. நம்ம அநேக வேளையில நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு குறைகளை நம்ம யாரையாவது ஒருத்தரை சொல்றோம். சில பேர் இப்படி சொல்றதை கேட்டிருக்கேன். சில நேரம் சொல்லும்போது, என் வாழ்க்கையில நான் ரொம்ப முன்னேறி இருப்பேன், யாரோ செய்வனை வச்சுட்டாங்க அதனால தான் போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வளரலான்னு நினைச்சேன், இன்னார் வந்து அடிக்கடி என் வளர்ச்சியை என்ன பண்ணிட்டாங்க? தடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம சில பேர் குடும்பத்துக்குள்ளே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பெரியப்பா குடும்பம் ஒன்று இருக்குது, அவங்க எப்போதுமே எங்கள் மேலே பொறாமையாகவே இருப்பாங்க. இன்னும் வேறு என்ன பேசுவோம்? நான் அடிக்கடி ஜெபத்துக்கு அங்கங்கே போகும்போது என்கிட்ட சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். வேறு என்ன சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரரு ஏதோ பண்ணிட்டார் போல தெரியுது. இதெல்லாம் நம்மளுடைய மனதுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு அழுத்தம் போல, அது மாறாமல் அல்லது அது மறையாமல், அது நம்மளை விட்டு போகாம நம்ம நினைவுல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? இருந்துகிட்டே இருக்கு. யாரோ என் குடும்பத்துக்கு எதிராக என் குடும்பத்தை கெடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. யாருன்னு கேட்டா அட்ரஸ் தெரியாது, ஆளை தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா என்ன பண்றாங்க? யாரோ என் குடும்பத்தை என்ன பண்றாங்க? ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பண்ணிட்டு இருக்காங்க, என்ன முடிவெடுத்தீங்க? யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, என்ன முடிவெடுத்தீங்க? யாரோ என் குடும்பத்துக்கு பொறாமப்படுறாங்க, நீங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ரியாக்ஷன். யாரோ என் குடும்பத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க, பதில் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த இடத்தை நீங்கள் தவற விட்டிருந்தால், சரியான நேரத்தில் அதை செய்யாம விட்டுருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைப்பது போலவே ஆசீர்வாதம் குறைந்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டவர் பலருக்கு பல விதத்தில் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? உங்களுக்கு வாய்ப்பே வரலன்னா நினைக்க முடியாது. உங்களை சரியான வழி நடத்தலுக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆனா நீங்களும் நானும் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து, நமக்கு மனசுக்கு தோன்ற மாதிரிலாம் முடிவெடுத்து, தேவையில்லாதவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு முடிவெடுத்து, கடைசியில் நம்ம தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நானும் இந்த செய்தியை உங்களுக்கு சரியா மனசுல புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு நானும் முயற்சிக்கிறேன். என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான சப்ஜெக்ட்.
எனக்கு என்ன விதமாய் அதை சொல்ல வைக்க வேண்டும் என்று விரும்பினாரோ நான் அதை அப்படி சொல்ல ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. சூரியன் காலையில் உதித்தால் அது எவ்வளவு நேரத்தில் மறைஞ்சாகணும்? மாலைன்னு தெரியும். டைமிங், அது மறைகிற நேரம் எவ்வளவு நேரத்துலனா எத்தனை மணி நேரத்தில்? 6 to 6 தான் அதுக்கு டைம். அதுக்கு மேல அதால என்ன செய்ய முடியாது, உதிக்க முடியாது. வானத்துல உதிக்கிற சூரியனுக்கு 12 மணி நேரம். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன செய்ய மாட்டோம்னா, இதுக்கு வழி உண்டு, இதை சரி பண்ணலாம், இது தொடர வேண்டிய அவசியம் இல்லை, இது முடிவுக்குரியது என்ற எண்ணமே நமக்கு இல்லை. நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம்னா, என்ன பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனையிலேயே பயணித்துட்டு போறோம். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துறதே இல்லை, ஒரு முடிவை கொண்டு வருவதே இல்லை. அதை வைத்துக்கொண்டே அதை சொல்லியே காலையில எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் அதை பற்றி பேசுறது, புலம்புறது, முடிஞ்சா போனை போட்டு யார்ட்டையாவது சொல்றது, என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு தெரியுமா. எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டா சரியா போயிடும். ஆமென். என்ன செய்யணுமோ அதை செஞ்சா சரியா போயிடும். நம்ம நிறைய நேரம் அதை செய்யாததுனால நம்ம பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் ஒரு சில காரியங்களை, சில நபர்களை உங்களுக்கு நான் உணர்த்தும் போது நீங்கள் இன்னும் அதை புரிந்து கொள்வீர்கள். 2 கொரிந்தியர் 6:1 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே காலம். என்ன காலம்? அனுக்கிரக காலம். இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் ஒரு அனுக்கிரக காலம் ஒன்று வந்தது. உங்களுக்கும் ஒரு அனுக்கிரக காலம் வந்தது. அந்த காலத்தை நீங்கள் என்ன செய்யவில்லை? பயன்படுத்தவில்லை, பிரயோஜனப்படுத்தவில்லை, அதை விட்டு விட்டீர்கள். ஆகையினாலே திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக திரும்பவும் அந்த காலத்தை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி செய்ய வருகிறார் என்று உணர்கிறவர்கள் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க சும்மா இருங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டத்திலே நமக்கு ஒத்தாசை அருளுவதற்கு அவர் சில வழிமுறைகளிலே நமக்கு வருவார். நீங்க சிந்திக்கிற வழியில் அல்ல. அதுதான் விஷயம். நீங்க யோசிக்கிற வழியில் அல்ல, நீங்கள் யோசிக்கிற நபர் மூலமாய் அல்ல. அவர் தன்னுடைய திட்டத்தில் அதை செய்வார். நமக்கு ஈகோ தடுத்துருது. ஏன் தெரியுமா? வந்தவர் அப்படி வந்த ஆள் மூலமாய் வந்ததை நம்முடைய ஈகோ என்ன பண்ணுது? தடுத்து, இவன் மூலமாலாம், இவன்டையா இவங்களா அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனா ஆண்டவர் அவங்க மூலமா தான் வச்சிட்டாரு. இப்படி நம்ம நிறைய விஷயத்துல போனதுனால நம்ம எல்லாருமே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், நம்முடைய சரியான அந்த குறித்த காலத்தை என்ன செய்யாமல் இருக்கிறோம்? பயன்படுத்தாமல் போய்விட்டோம். அப்போ ஆண்டவர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ அவர் பாருங்க, அவர் ஒரு டைமிங் வேலை செய்கிறாரு. ஒரு குறித்த காலத்தில் அவர் நாம் பாவிகளாக இருந்தோம். அப்பெல்லாம் அவர் நமக்கு மனம் திரும்பின பிறகு ரத்த சிந்தனைன்னு சொல்லலை. நாம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் மனம் திரும்ப, அவர் ரத்த சிந்தனைன்னு சொல்லலை. நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்தாராம்? ரத்தம் சிந்தினார். எதுக்கு? அந்த நேரத்தில் அவர் அதை செய்தபடினாலே. 10ஆம் வசனம் பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே, ஏதோ ஒரு குட் பீப்புளா இருந்ததுனால ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணிட்டார்னு நினைக்க கூடாது. அவர் பார்வையிலே நாம் எல்லாரும் பாவிகளாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே என்ன செய்யும்? ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒன்றை தருகிறேன்.
அப்ப ஆண்டவருடைய ஒரு தீர்மானம் என்னன்னா, இதுக்கு மேலையும் நான் விட்டேன்னா சரி வராது. ஆகையினால நான் உடனே என்ன செய்யணும், உடனே இவங்களை மீட்கணும், உடனே இவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணணும், உடனே ஒரு திட்டம் பண்ணணும், உடனே அவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடனே என்ன பண்ணாராம், சிலுவையிலே நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த சரியான ஒரு முடிவு தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஒரு மீட்பு கிடைச்சிருக்கிறது, ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்கிறது. ஆகையினாலதான் கொண்டாட்டங்கள் உண்டாகிறது. ஆகையினாலதான் இந்த மாதத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், கிறிஸ்துமஸ் என்றால் டிசம்பர் மாதம் என்றால் ஏரியா முழுவதும் நம்ம சாண்டா கிளாஸ்லாம் கூட்டிகிட்டு வரல. இல்லைன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் போடுற குத்தாட்டம் அப்படி இருக்குது. முந்தியெல்லாம் அவர் இப்படி 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 தலையாட்டிட்டு தான் வருவார் சாண்டா கிளாஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அடி காலை உதறி உதறி ஆடுறாரு, கையை வெட்டி வெட்டி இழுக்காரு, குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கிறாரு, உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாரு. எல்லாம் எதுக்குன்னா ஒரு செலிப்ரேஷன் பண்ணி எப்படியாவது ஆண்டவரை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அறிவிக்கிறது பெருசு இல்லைங்க, அறிவிக்கப்படும் போதே அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும், மாறணும். அதனாலதான் அறிவிப்பிலே நிறைய நேரம் என்ன பண்ணிருது, போயிருது. அட்வர்டைஸ்மெண்ட் அல்ல, இயேசுவை சொல்வது அட்வர்டைஸ்மெண்ட் அல்ல. அட்வர்டைஸ்மெண்ட் என்பது வேறு, சுவிசேஷம் என்பது வேறு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், இயேசுவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், விளம்பரப்படுத்துகிறோம். இயேசுவை விளம்பரப்படுத்த கூடாது. அவர் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் வருவார் என்றால் உன் வாழ்க்கை மாறும் என்று சொல்லுகிற தைரியம் வர வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான், அந்த குறித்த காலத்தில் நாம் பலனற்றவர்களாய் இருந்தபோது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தாராம், மரித்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சரியான நேரத்தில் 19ஆம் வசனம் பாருங்க, 12ஆம் வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சில விஷயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தல, நாம தான் ஏற்படுத்தணும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை படைத்த பொழுது, படைக்கப்பட்ட மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், தன் சாயலில், அவருடைய சாயலில் அவரை போல படைக்கப்பட்டான். அவன் தன் சாயல் மாறத்தக்க அவனுக்குள்ளே வேறு சில காரியங்கள் வந்த பொழுது, கீழ்ப்படியாமை வந்த பொழுது, கர்த்தருடைய திட்டத்தை விட்டு விலகின பொழுது பாவம் அவனுக்குள் பிரவேசித்ததினாலே அவன் தேவனுடைய சாயலையும் மகிமையும் இழந்து போனான். ஆண்டவர் விடலை பாருங்க. திரும்பவும் அவர் உங்கள்ட்டையும் கேட்கல, என்கிட்டையும் கேட்கல, அவர் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக அவர் என்ன செய்தார், நமக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். அங்க அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே, 19ஆம் வசனம் பாருங்க, நான் சொன்ன இந்த விஷயம் வசனத்தில் இருக்கு பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இங்க தாங்க விஷயம். நீங்க ஒரு ஆள் அதை சரியா செய்யறதுனால, எத்தனை பேர் புரியுறீங்க, உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் சரியா செய்யறதுனால, சில பேரை கேளுங்க, நான் பெரிய ஆளா ஆயிருப்பேன், இவ்வளவு கல்யாணம் பண்ணலன்னா நான் பெரிய ஆளா இருப்பேன் அப்படிம்பாங்க. யாரா, மனைவிய. என்னமோ வரிசையில நிறைய பேர் நின்ன மாதிரி. அதே மாதிரி சில மனைவியும் சொல்லுவாங்க, உன்னை கட்டினதுக்கு வேற யாரையாவது கட்டியிருந்தா அப்படிம்பாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, கரெக்டாக ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது, ஆட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது, அசைச்செல்லாம் பார்க்கக்கூடாது. கிடைச்சதை வச்சு என்ன செய்யணும், ஆமாம், அதை எப்படி நல்லா செய்யலான்னு பார்க்கணும். சில நேரம் அளவுக்கு மிஞ்சி அது ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற பிரச்சனை. ஆனால் கூடுமான வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அது என்ன காரணம்னா, சரியான நேரத்தில் சரியான ஒரு விவரத்தை செய்யாததான் பிரச்சனை. வசனம் இப்படி சொல்லுது, குழந்தையின் இருதயத்திலே, பிள்ளையின் இருதயத்திலே மதியினம் என்ன செய்யுமா, ஒட்டி இருக்கும். பிள்ளையின் இருதயத்தில் என்ன ஒட்டி இருக்கும், அது யார் வீட்டு பிள்ளைக்கு, என் வீட்டில் இருக்கிற ஜாசன் ஜெர்சால இருந்து உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் மதியினம் எங்க ஒட்டி இருக்கு. மதியினம்னா என்ன அர்த்தம், நன்மை தீமை தெரியாமல், நல்லது கெட்டது தெரியாமல் மதியினமா இருக்கிற இது எல்லா பிள்ளைக்கும் இருக்குமா. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, அதை எப்படிதான் சரி பண்ண முடியுமா, தண்டனை என்னும் பிரம்பினால் தான் அதை சரி பண்ண முடியும். அப்ப தண்டனையின் பிரம்பு அதை என்ன செய்யுமா, சரிப்படுத்தும். அப்போ சரியான நேரத்துக்கு பிரம்பு வரலன்னா அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற மதியினம் என்ன செய்யாது, சொல்லுங்க. ஆமா, நீங்க தான் சில பேர்லாம் எப்படின்னா, புள்ள இவங்க மட்டும்தான் குழந்தைய வச்சிருக்க மாதிரி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம்
கொடுமைப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்குவாங்க. உங்கள் பிள்ளைய சரியான நேரத்தில் அடித்து கண்டிஷன் பண்ணி எல்லாம் சரி பண்ணலன்னா நீங்கள் கடைசியில் அப்புறமா தான் வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் வரும். பெற்றோர் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியான நேரத்தில் கொடுக்குற விதமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். எத்தனை பேர் அப்படி கொடுக்குறீங்க? இல்லைங்க, நான் தான் எங்கள் அப்பாட்ட அடிபட்டேன், படாத பாடுபட்டேன், என் பிள்ளையெல்லாம் நான் அடிக்காமல் வளர்க்க போகிறேன். ரிசல்ட் வேற இருக்கு. கவனம். அன்பு செலுத்துறது தவறு இல்லை, ஆனால் அந்த மதியினத்தை எப்படி போக்குறது? மதியினம் அன்பினால் விலகாது. மதியினம் அன்பினால் விலகாது. அது எப்படிதான் விலகும்? தண்டனையினால் விலகும். அப்போ நம்ம எல்லாரையும் ஒரு ரைட் டைம்ல ஒரு வேலை செய்யலனா, நீதிமொழிகள் 22:15, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெரம்பு அவனை விட்டு. பாத்தீங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் வேணுமா? பிள்ளையின் நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்கும்? யார் வீட்டில் பிறந்தாலும் சரி, அது யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைக்கு நெஞ்சில் என்ன இருக்கு? நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வாக்கல, உனக்கெல்லாம் நெஞ்சில் திமிரு ஓவர்னு. அதுதான் இது. அத எது விளக்குமா? தண்டனையின் பெரம்பு அவனை விட்டு அகற்றும். நீங்க சரியான நேரத்தில் பெரம்பு எடுக்கலன்னா, சரியான நேரத்தில் பெரம்பு எடுக்கலன்னா பிரச்சனை யாருக்கு? அந்த சப்ஜெக்ட் வருது ஒரு நாள், அதனால இருக்கட்டும். அது என்ன சொல்லியிருக்குன்னா, சரியா கண்டிச்சு வளர்க்காத பிள்ளை தாய்க்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறான். தாய்க்கு என்னத்தை உண்டாக்குறான்? சஞ்சலத்தை. எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? ஆரம்பத்தில். அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அஞ்சில் வளையாதது. ஏன் வளையாது? வளைக்கலாம் முடியும், செட் ஆகாது. ஏன்னா இது ஆரம்பத்திலே அப்படி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. செல்லம் வேற, அன்பு வேற, திருத்துதல் வேற. எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுது? மூணையும் சபையிலையும் அதே போல செல்லம் வேற, அன்பு வேற, திருத்துதல் வேற. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஆமென். பயன்படுத்தியே ஆக வேண்டும். நம்ம ஏன் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால், அதுதான் எனக்கு சரியான காரியத்தை செய்யும். வேகமாக ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் உணர்த்த விரும்புகிறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் கீழ்ப்படியாமையினால் பாவத்தை கொண்டு வந்தான், ஒருவர் கீழ்ப்படிந்ததினால் என்ன உண்டாயிற்று? நீதிமான் ஆக்கப்பட்டோம். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்குரியது. ஆகையினால இயேசு நம்மளை என்னவா மாற்றினார்? நீதிமானாய் மாற்றினார். சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற இந்த யூடியூப்ல கேட்கிற எல்லாரும், நீங்க எல்லாரும் யாரு? எல்லாரும் நீதிமான். இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? நீதிமான். இப்ப எங்க பிரச்சனைனா, நீதிமான ஆக்கிட்டாரு, ஆனா நம்ம தான் இன்னும் என்ன ஆகல. அங்கதான் விஷயமே. அப்ப நான் அந்த நீதிமான ஆவதற்கு ஏதுவான விஷயங்களை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஒருத்தரை டாக்டர் ஆக்கியாச்சு, MBBS சொல்லியாச்சு. இப்ப அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும்? அவர் இப்போ கிரிக்கெட் பேட்டை தூக்கணுமா, இந்த கழுத்துல போட்டு ஆமா அதை வச்சுக்கிட்டு போகணுமான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன செஞ்சாகணும்? அவர் உடனே தன்னுடைய அந்த படித்த காரியத்துக்கு ஏற்றார் போல அவர் தன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினால், அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் அதை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அப்ப நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறித்த காலத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்கும்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். இப்ப ஆபிரகாமுடைய தம்பி மகன் தான் யாரு? லோத்து. இப்ப லோத்துடைய வாழ்க்கையில இந்த லோத்து என்ன பண்ணினார் ஆபிரகாமுக்கு? இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இந்த லோத்து என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத நீங்க வாசிக்கணும்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. லோத்துக்கு இவ்வளவு ஆடு வந்ததே யாராலதான்? ஆபிரகாமாலதான். இவ்வளவு ஆடு வந்தது ஆபிரகாமால, சொத்து வந்தது ஆபிரகாமால, எல்லாமே ஆபிரகாமால தான். ஆனால் இப்போ வாக்குவாதம் வருகிறது. ஏன்னா இப்போ லோத்தும் யார் மாதிரி வந்துட்டாரு? ஆபிரகாம் லெவலுக்கு பெரிய ஆளா ஆகுறாரு. அப்போ அங்க நடந்த பொழுது 8ஆம் வசனம் பாருங்க. இதுதாங்க இந்த இடம் தாங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் அதை நீங்க செய்றீங்களா? கரெக்டா வாக்குவாதம் போய்கிட்டே இருந்தாங்க. வா நிப்பாட்டு. எத்தனை பேர் நிப்பாட்டி இருக்கீங்க உங்க வீட்டில்? ஒரே பிரச்சனையை வச்சு ஒரு வருஷம் ஓட்டுறீங்களா?
ஒரே பிரச்சனையை வச்சு கல்யாணம் கட்டின காலத்திலிருந்து ஓட்டுறீங்களா? அதை நிப்பாட்டுங்க. அதை என்ன செய்யுங்க? நிப்பாட்டுங்க. ஏன் நிப்பாட்டணும்னா, அதை நிப்பாட்டினா தான் அடுத்த ஆசீர்வாதம். அதை நிப்பாட்டலனா ஆசீர்வாதம் அங்கே என்ன செய்யாது? வராது. நான் இந்த இடத்துல இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிற இதற்கு ஒரு தலைப்பு, சின்ன தலைப்பு வச்சிருக்கிறேன். என்னன்னா, சரியான நேரத்தில் பரிந்து பேசுதல். சரியான நேரத்தில் பரிந்து பேசுதல். இவன் உடனே போய் லோத்துட்ட போய், இங்கே பாடுற, உன்னவே நான் தான் உருவாக்குனேன், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னால் வந்தது, உன் வேலைக்காரனை எல்லாரும் என்ன பண்ணி வச்சிரு? அடக்கி வச்சிரு, இல்லை காலி பண்ணிவிடு. அப்படி பேசினாரா? இல்லை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, நமக்குள்ள என்ன வேண்டாம்? சண்டை வேண்டாம். எத்தனை பேர் உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ள, சகோதரத்துக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருக்கீங்க? நீங்கள் யாராவது பெரிய ஆளுன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார். என்ன செய்வார் தெரியுமா? தாவீது வீட்டில் தாவீதை எல்லாம் ஒதுக்கிட்டாங்களாம். ஓஹோ, அண்ணன்மாரெல்லாம் தம்பியை ஒதுக்குறீங்களா? ரைட்டு, வச்சுக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன்மார் அவ்வளோ விரும்பினால தம்பியை பெரிய ஆள் ஆக்கி விட்டார். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாரையாவது ஒதுக்குனீங்கன்னா ஆண்டவர் பெரிய ஆள் ஆக்கிடுவார் அவங்கள. அப்புறம் ஏன்டா அவங்கள போய் பேசணும்? நம்ம பாரு, நம்ம ஒதுக்கணும், இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டாரு, என்ன செய்யறது? அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வாக்குவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய குறித்த காலத்தில் இதை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? உங்க ஆசீர்வாதம் கெடும். அவ்வளவுதான். யார் ஆசீர்வாதம் கெடும்? உங்க ஆசீர்வாதம் கெடும். சில வீட்டில் சிலர் தான் முடிவெடுப்பாங்க. மூத்த அண்ணன் இருப்பார். எங்கள் வீட்டில் நிறைய நேரம் சில வீடு சம்பந்தமாக, எங்களுடைய வீடு சொத்து சம்பந்தமாக முடிவெடுக்குன்னா, வேலை செய்யணும், வீட்டில் ஏதாவது வேலை செய்யணும், தென்னை மரத்தில் ஏறி அந்த இதெல்லாம் சரிப்படுத்தணும், இடத்தெல்லாம் தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் கால் உடனே நேரம் யாருக்கு தான் வரும்? எனக்கு தான் வரும். எனக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி இருக்காங்க. ஆனால் ஃபோன் கால் யாருக்கு தான் வரும்? எனக்கு தான் வரும். இல்லை, மூத்த அக்காட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு புரோட்டோகால்லாம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அந்த வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆகி போச்சு? அந்த வேலையை நான் ஆர்வமாக பார்த்ததுனால அதுக்கு இப்போ நான் யாராயிட்டேன்? முடிவெடுக்கிற ஆளாயிட்டேன். இப்போ என்னுடைய மூத்த அக்காவோ 2வது அக்காவோ என் அண்ணனோ நாங்கள்லாம் இருக்கும்போது நீ எப்படி தம்பிகிட்ட போய் கேட்ப அப்படின்னு கேட்கறதுக்கு வர்ற வாக்குவாதத்தை தான் நிறுத்தணும்னு இப்போ சொல்லுது வேதம். சொல்றது புரியுதா இல்லையாங்க? ஏன் அவங்க கேட்க மாட்டாங்கன்னா, அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வேலையெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நான் நம்ம வீட்டில் இல்லை, அக்கா வீட்டில் இருக்கிறேன், நம்ம வீடு இருட்டாகவே இருக்குது, என்ன செய்யலாம்? சரி விடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். ஒரு 2 நாள் அங்கே போய் இருந்து டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஒயரிங்லாம் பண்ணி, சாயந்தரம் 6 மணி ஆனால் லைட்டு தானாக எரியும். காலையில் 6 மணிக்கு தானாக என்ன செஞ்சிடும்? ஆஃப் ஆயிரும். எல்லாம் டைமர்லாம் செட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு நாள் அதுக்காகவே 6 மணிக்கு அங்கே போயிருக்காங்க ஆட்டோ எடுத்துகிட்டு. நாங்கள் பிறந்து வளர்ந்த ஒரு வீட்டுக்கு அங்கே போனால் அவங்க போய் 5:50க்கு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். எதுக்கு? லைட் எரியுதான்னு பார்ப்போம். 6 மணி ஆனோடனே டக்குன்னு எரியுது. சந்தோஷம். அப்போ இதை ஏன் மற்றவங்கள்ட்ட பேசலை? ஏன் மற்ற சகோதரன்ட்ட சொல்லலை? ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலை செய்ய தெரியாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏன் இப்படி நான் விளக்கமாக பேசுகிறேன்னா, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, சிலருக்கு யாருக்கு நல்லா வருதோ அவங்க தான் அதை ஆர்வமாக என்ன செய்வாங்க? செய்கிற ஆளை போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது? வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்களோட சேர்ந்துக்கணும். இப்போ ஆபிரகாமுக்கு சொத்து ஏற்படுத்தி எல்லா ஆசீர்வாதமும் வந்தது. லோத்து பெரியாளானாரு. இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்து வேலைக்காரனுக்கும் என்னது? சண்டை. இப்போ சண்டை யாருக்கும் இல்லை? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இல்லை. இந்த சைடில் இருக்கிற ஆளுகள்லாம் தான் சண்டை எழுப்பாங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து ஒரு முடிவுக்கு அந்த குறித்த காலத்துக்குள்ள அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும். வைக்கலைன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் கெடுத்து அல்லது கெடப்பட்டு கொண்டே போகும். நான் தொடர்ந்து அதை வாசிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். அப்ப இந்த வாக்குவாதம் உண்டான பொழுது உடனே அவன் செய்த காரியம் பாருங்க. அவனை உடனே லோத்துட்ட போய் நேரா பேசுறார். வேலைக்காரன்டெல்லாம் யார்கிட்டையும் எதையுமே பேசல. நீ தான் என் ரத்த உறவு, இங்க வா உட்கார், மற்றதெல்லாம் வச்சு நீ பிரச்சனை பண்ண வேண்டாம், வேலைக்காரன் பேசுறத வச்செல்லாம் பேச வேண்டாம். சில வீட்டில் கணவனை மனைவி வீட்டுக்குள்ளே தூண்டி விட்டுட்டு சொந்த பந்தம் முன்னால அப்படி கையை கட்டி சிரிச்சாப்புல அமைதியாக இருப்பாப்புல. அவ்வளோத்துக்கும் கிரவுண்ட் ஒர்க்கு பார்த்தது யாரு? வீட்டில் இருக்க அம்மாவா இருக்கும். இவர் அது தெரியாம ரத்தத்தில் மோதிக்கிட்டு இருப்பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.
சபையில் நாம் எல்லாரும் ரத்த சொந்தம் போல இயேசுவின் ரத்தத்தால் எப்படி நீங்கள் உங்கள் கூட பிறந்த பிறப்பு எப்படியோ அது போலவே ரட்சிப்பினால் வந்த உறவு எல்லாம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். நீங்க உங்க குடும்பத்தில் ஒரே ரத்தத்தில் பிறந்தவர்கள். சபைக்குள்ள இருக்க நம்ம எல்லாரும் யாரு? ஒரே ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அப்போ இப்போ நம்ம எல்லாருடைய ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். அப்போ நம்ம எல்லாரும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, பக்கத்தில் எல்லாம் சொந்தக்காரங்க தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அப்போ ஒரே குடும்பம்னு வந்துட்டா பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலை, அதெல்லாம் வரும். உடனே அதை என்ன பண்ணிடணும்? கிளியர் பண்ணிடணும். அப்போ ஆபிரகாம் உடனே லோத்தை கூப்பிட்டு, இங்க வா வா, வேலைக்காரன் அப்படிதான் சண்டை போடுவான், நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். நீ ஏன் வேலைக்காரன் எல்லைக்கே நீ என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். நான் உன் வேலைக்காரன், ஏன் வேலைக்காரன் உன் எல்லைக்கு வர வேண்டாம். நீ ஒரு இடத்த செலக்ட் பண்ணு. அதுலேயும் ஒரு பெருந்தன்மை பாருங்க. நீ எந்த ஏரியா செலக்ட் பண்ணுறியோ, நீ வடக்க செலக்ட் பண்ண நான் எங்கே போவேன்? ஏன்னா திரும்ப சண்டை வந்துடக்கூடாது, அதுதான் முற்றுப்புள்ளி. நீ கிழக்க போனால் நான் எங்கே போவேன்? இதை மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும். இந்த வருஷம் ஆண்டவர் முடிக்கிறதுக்கு முன்னால் எல்லா வீட்லேயும் நான் இப்படி ஒரு வேலை செஞ்சு முடிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு சில விஷயத்தை ஆண்டவர் உணர்த்தும் போது நான் செய்யலைன்னா அது ஆபத்து. ஆமே, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், சிலருக்கெல்லாம் நேருக்கு நேர் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கே தெரியாது, யார்கிட்ட பேசினேனே தெரியாது. நான் பேசிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தெளிவுக்காக. ஏன்னா கரெக்டாக போய் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும். ஏன் சில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரேன்னு சொன்னார். இந்த வருஷம் முடிய போகுது, இன்னும் சில குடும்பம் பெறல, இன்னும் சில குடும்பத்துக்கு வந்து சேரல. காரணம் என்னன்னு கேட்டா, இப்படி சரி பண்ண வேண்டியது கிடக்கு, இப்படி சரி பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப ஆண்டவருடைய அந்த குறித்த காலத்தில் அதை நான் செய்யாது இருப்பேன் என்றால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. உடனே ஆபிரகாம் போனாரு. எப்பா நீ எந்த ஏரியாவுக்கு போற? இந்த ஏரியாவுக்கு போறியா? சரி நீ போ அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சாச்சுங்க. ஆனா வசனம் பாருங்க, அந்த இடத்துல 14ஆம் வசனம் நினைக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பாருங்க இப்ப ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இப்ப வாக்குவாதம் வந்துகிட்டு கிடந்துச்சு. இப்ப இந்த வாக்குவாதத்தை கிளியர் பண்ணியாச்சு. இப்ப கிளியர் பண்ண உடனே தான் ஆண்டவர் பேசுறாரு. அது வரைக்கும் இப்படி ஒரு பேச்சை ஆபிரகாம்கிட்ட யார் பேசல? நீங்க 1000 குறை சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் பேசலான்னு தான் இருக்கேன். அவங்க மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. அந்த திரும்புற சைடு போய் பேசுங்க. ஹலோ, அதெல்லாம் என் மாமியார் செட்டே ஆகாது. செட் பண்ணுங்க, புரியுதா இல்லையா? செட் ஆகாதுன்னு ஒரு மாமியார் யார் இருக்கா? செட் பண்ணுங்க. அதெல்லாம் என் மனைவி ஒத்துக்க வரமாட்டுங்க. ஒத்து வர வைங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? காலில் விழுன்னா விழுங்க. ஹலோ, நான் விளையாட்டா சொல்றேன், ஆனா ரகசியம் அதுதான். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் தடைப்படுது. உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் வரணும்னா கூட வர முடியல. ஏன் வர முடியல பாருங்க. இந்த வாக்குவாதம் இருந்த வரைக்கும் அங்க ஒண்ணும் செய்யல. வாக்குவாதம் தீர்ந்த உடனே ஆபிரகாம்கிட்ட பேசுற விதம் மாறிடுச்சு, சொல்ற விதம் மாறிடுச்சு, கொடுக்கிற எல்லாம் மாறிடுச்சு. இப்ப இவன் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்துல இருந்து. இப்ப இவன் லோத்துட்டு எப்படி சொன்னா, நீ எந்த ஊருக்கு போறியோ, நீ வடக்க போனா நான் எங்க போறேன்? தெற்க போறேன். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இப்ப இவர் ஒரு வாக்குவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சமாதானம் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணி, எப்பா நம்ம 2 பேருக்குள்ள உறவு மட்டும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்க கூடாது. இந்த சின்ன சண்டையை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. நீ அப்படி செட்டில் ஆயிரு, நான் இப்படி செட்டில் ஆயிடுறேன். ஆனா ஆண்டவர் இவன்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, லோத்து போன திசைக்கு எதிர் திசையில போய் குடியிருந்தா சொன்னாரு. இவர் என்ன பேசுறாரு பாருங்க, எப்பா இங்க வா, நீ பார்க்கிற எல்லா பூமியும், நீ இருக்கிற இந்த இடத்துல இருந்து வடக்க பாரு, தெற்க பாரு, மேற்க பாரு, கிழக்க பாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இப்பதாங்க ஆசீர்வாதத்தினுடைய வேலை நடக்கு. வாக்குத்தத்தம் ரொம்ப நாளைக்கு முன்னால சொல்லியாச்சு. வாக்குத்தத்தம் சொன்னது எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் என்ன செய்ய மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் வேலை செய்ய மாட்டேன்னா, தடுத்து வச்சிருக்கோம் நம்மளே. இன்றைக்கு ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சரி ஆயிரணும், சரி பண்ணிடணும். அல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஃபோன் பண்ணி சரி பண்ணணும்னா ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிருங்க மேட்ரை. ஏன் தெரியுமா? உங்க ஆசீர்வாதம் காத்திருக்கு. உங்க ஆசீர்வாதம்
காத்திருக்கு. அதை நீங்க உங்க சாதாரணமா ஒரு சின்ன இதை சொல்லிக்கிறேன், இப்படி என்ன நம்ம சில்லற புத்தியை வச்சு என்ன பண்ணிடாதீங்க, கெடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார்னா அந்த மனசு, அந்த இருதயம், அந்த நபர் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ அப்படி இருந்துடணும். இப்போ ஆபிரகாமுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ஓ, நீ இப்படி வர்றியா, நான் பாரு எப்படி செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அங்கே முழுவதுமாக ஆபிரகாமுக்கு அங்கே சகலவற்றையும் கொடுத்தார். இந்த ஆபிரகாம் செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் லோத்து போன ஊர் அழிய போகுதுன்னு தெரியுது, இப்பவும் அவன் உடலை பாருங்க. இந்த ஆபிரகாம் நேரம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, யாருங்க லோத்து? யாரு? ஆபிரகாம் வேலைக்காரனை வேலை செய்ய விடாம தடுத்தவன். நமக்கு அப்படி ஒரு நியூஸ் வந்தால் என்ன செய்வோம்? ரொம்ப நாளாக நம்ம வேலைக்காரனுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல, நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிற்கீங்களா அப்படின்னு ஒரு 4 வார்த்தை காதில் விழும். நமக்கு யார் சொல்லுவாங்கன்னா நான் சொல்ல மாட்டேங்க. உடனே அந்த வார்த்தையை கேட்டவுடனே நம்ம கல் நெஞ்சாகி இறுகி போய் ஆமாம் ஆமாம், ரைட் 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 ரைட். சில விஷயத்துக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஆமேன். சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா ஆசீர்வாதம் தடைப்படுது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அப்போ அதுக்கு எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணால் கர்த்தர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் வைத்திருக்கிற நினைக்கிற எல்லையில் அல்ல, அவர் சிந்திக்கிற விதத்தில் உங்களை உயரச் செய்வார், மேலோங்க செய்வார், வளரச் செய்வார், பெருகச் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் என்ன பேசுறார் தெரியுமா? ஆண்டவரே, அந்த ஊர்ல ஒரு 50 நீதிமான் இருந்தா, 40 இருந்தா, 30 இருந்தா, 20 இருந்தா, 10 இருந்தா அழிக்காம விட்டுருவீங்களா? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? சரிப்பா, உன் மனசுக்காகவே நான் என்ன செய்ய மாட்டேன். எத்தனை பேருக்கு நான் புரியுதுங்க நான் சொல்றது? அங்கே அந்த ஊருக்குள்ளே என் உறவுக்காரன் இருக்கான், என் ரத்தம் சம்பந்தமாக ஒருத்தன் இருக்கான், அவனை நான் விட்டுறக்கூடாது. அதனால ஆண்டவரே, கொஞ்சம் உங்கள் அழிவில் இருந்து கொஞ்சம் பிளானை மாற்றுறீங்களா? ஆண்டவர் சொன்னார், எப்பா, நான் அழிக்கிற பிளானை மாற்ற முடியாது, ஆனால் நீ சொன்ன ஆளவனை நான் என்ன பண்ணி விட்டுறேன், காப்பாற்றி விட்டுறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பரிந்து பேசுகிறீங்க? எத்தனை பேர் அப்படி பரிந்து பேசி காப்பாற்றிக்கிட்டு வர்றீங்க? உங்கள் சொந்தமாக இருக்கலாம், உங்களுக்கு அவங்க கெடுதல் நிறையா செஞ்சுருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஆபத்து என்று நினைக்கிறீர்கள். அட்லீஸ்ட் நேரில் போக முடியாட்டாலும் ஒரு 10 நிமிஷம் முழங்கால போட்டு, ஆண்டவரே, என் சொந்தத்தில் இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணீங்களா? அந்த ஜெபத்தை பண்ணியிருந்தா உங்கள் சிக்கல் மாறி இருக்கும். யோபு தன் சிநேகிதனுக்காக என்ன செய்தானா? வேண்டுதல் செய்தான். 42 யோபு 42 10 பாருங்க. ஆண்டவர் அங்கே வந்து அவன்கிட்ட பேசுறார், யோபுவே, நீ பேசின மாதிரி இல்லப்பா உன் ஃப்ரெண்ட்ஸு, இப்ப நீ சொல்லு, நான் என்ன செய்யலாம்? அந்த கேள்வியை கேட்கிறாருங்க. 7, 8, 9 பாருங்க. அந்த கேள்வியை யோபுட்ட வந்து கேட்கிறாரு, நீ என்ன சொல்ற? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். சரியான நேரத்தில் வேலை செய்யலைன்னா, விட்டு கொடுக்கலனா, சரி பண்ணலன்னா அங்க என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. அப்புறம் தான் நடக்கு பாருங்க. ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. யோபுவுக்கு 10 முன்னிருந்ததை காட்டிலும் எல்லாவற்றிலும் 2 கர்த்தர் அவனுக்கு எது வரைக்கும் தரல? ஃப்ரெண்ட்ஸை ரிலீஸ் பண்ற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேரம் பேசுறாங்க. நீங்க 42 அதிகாரத்தில் நீங்க ஒரு 38 அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா முழுக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோபுவை போட்டு மனசை போட்டு கெடுத்து, நீ அப்படி பண்ணியிருப்ப, நீ இப்படி வாழ்ந்திருப்ப, நீ பணம் இருக்கிறப்ப அப்படி இருந்திருப்ப, உன் வாழ்க்கை அப்படி போயிருக்கும், தப்பா என்னெல்லாம் சொல்லலாமோ எல்லாம் சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் யோபுட்ட கேட்காரு, உன் மனசு என்ன? நீ ஒன்று என்னைய தூசிக்கல, சந்தோஷம். இப்போ 2வது ஒரு ஆப்ஷன், உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீ என்ன சொல்கிற? இவன் சொல்கிறான், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா. என்ன பண்ணிருங்க? ஆமாம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சு விட்டுருவோம். ஆண்டவர் உடனே சொல்கிறார், ரைட்டுப்பா, நீ அவன் பேசுனது, உன்னை பார்த்தவன் வந்தவன் போனவன் எல்லாரும் கண்ணு முன்னால, இப்போ நான் உன்னை எப்படி ஆக்குறேன்? 2 மடங்கு ஆக்குறேன். அதில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அவனை முன்பு அறிமுகமானவர்கள்
பார்த்தவர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து தங்க காசு அது இது எல்லாரும். 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதம் கொண்டு வராரு? உடனே அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, ஏன் அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது வரல? ஏன்னா ஆண்டவர் அவன் இருதயத்தில் உள்ள எண்ணத்தை சரிப்படுத்த அல்ல, சோதிக்க விரும்பினார். சாத்தானுக்கு நிரூபித்து காட்ட விரும்பினார். அவன் அதை செய்தான். அப்பொழுது ஆண்டவர் உடனே சொந்தக்காரன் அனுப்புனாரு, சகோதரர் அனுப்புனாரு, சகோதரி அனுப்புனாரு, அறிமுகமானவன் அனுப்புனாரு. அவன் வீட்டில் போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின தீங்கை நினைத்து ஆறுதல் சொல்லி அவர் ஒவ்வொரு தங்க காசும் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு சொந்தக்காரன் வந்து அவ்வளவு பேரும் உதவி செஞ்சு திரும்ப பேரும் என்ன ஆயிட்டாரு? எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆயிட்டாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்றால் அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு சரியா இருக்கணும். திடீர்னு மனைவி கூட வந்து சொல்றாங்க யோபுட்ட, ஏயா இன்னும் உயிரோட இருக்க? சும்மா சாவாத, தேவனை தூசித்து சாவு. அவர் பேச்சு கேட்டாரா? கேட்கல. சில நேரம் கேட்கக்கூடாது, அப்பதான் சரியா இருக்கும். சில நேரம் கேட்கணும், அப்பதான் சரியா இருக்கும். ரெண்டையும் செய்யணும். எப்படிங்க? மனைவி பேச்சு கேட்கணும், மனைவி பேச்சு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. இதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணுங்கிறது தான் ஆண்டவர் உங்களுக்கு தர்ற ஞானம். அல்லேலூயா. இதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. உலகம் 1000 சொல்லும், நீ ஆம்பளை அடக்கியே போ, பேச விடாத, வாயை மூடி வை, நீங்க சீக்கிரம் வளர மாட்டீங்க. பேச விடுங்க. உங்களையும் என்னையும் ஒரு இதில் இப்படி வாசித்தேன். ஒரு கணவன் தன்னுடைய குறையை பற்றி தெரியணுமா அப்படின்னா மனைவியை ஒரே ஒரு குறை சொன்னா போதுமா? மனைவியை ஒரே ஒரு குறை சொன்னா போதுமா? அந்த கணவனை பற்றிய 100 குறையை யார் சொல்லுவாமா? ஆமாம், பட்டன் அப்படி தட்டி விட்டா போதும், பலன்னு வந்து விழும். யாரு? வேற யாராவது சொல்லுவாங்களா? கவனிங்க, வேற யாராவது சொல்லுவாங்களா? உங்க அம்மா உங்களை குறை சொல்லுவாங்களா? உங்க அக்கா தங்கச்சி குறை சொல்லுவாங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் கூடயே வச்சிருக்காரு, ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி. ஏன்னா எனக்கே இனிய தெரியாது, நீ ஏயா ஒரு மாதிரி தலையை தூக்கிட்டு இருக்க? நான் தலைய. ஆனால் எங்கள் அம்மா ஏன்டா அப்படி சொன்னதில்லை, எங்கள் அக்கா தங்கச்சி சொன்னதில்லை. யார் தான் சொல்லுவா? அதுக்கு தான் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் பக்கத்தில் இருந்து அந்த அம்மாவும் சொல்லுது, பைத்தியக்கார நீர் வந்து தேவனை தூசித்து என்ன பண்ணிடும். இவருக்கு எப்போ கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஏம்மா இந்த நேரம் உன் பேச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், இது வேற மேட்ரு, உனக்கு புரிய வைக்க முடியாது, நீ அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு அழகாக புரிய வச்சு அந்த அம்மாவை சீன்ல கொண்டு வரல. அதுக்கு பிறகு யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. லைவா டெமோவா நானே நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் பார்த்துட்டே இருப்பீங்கள. ஆமென். ஏன்னா கர்த்தர் சில காரியங்களை நமக்கு ஆசீர்வதிப்பதற்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய சில முடிவுகள் சரியா இருக்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அதை செய்த பொழுது, அப்ப இந்த பரிந்து பேசுதல் யோபு தன் சிநேகிதனுக்காக செய்த அடுத்த வினாடியே இவனுடைய ஆசீர்வாதத்தின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவனுடைய ஆசீர்வாதம் அங்கிருந்து துவங்கிருச்சு. இரண்டாவதாக வேகமாக போவோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இரண்டாவதாக, எப்ப டைம் கரெக்டா வேலை செய்யணும்னா, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் நேரம் கரெக்டா வேலை செய்யணும். என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய பரிசுத்தம் காக்கப்படுவதற்கு தடைகள் 1000 வரலாம், பரிசுத்தத்தை எடுத்து போடுகிற செயல்கள் 1000 வரலாம். ஆனா எத்தனை வந்தாலும் சரி, நான் இந்த பகுதியில அடிக்கடி வாசிக்கும் போது யோசிப்பேன். இந்த அதிகாரத்தின் ஆரம்பம் இப்படி சொல்லுகிறது. 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யாரு கூட இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். ஆனா அவனுக்கும் கர்த்தர் யோசேப்போட இருந்தாலும், கர்த்தர் உங்க கூடவே இருந்தாலும் என்ன வரும்? பிரச்சனை வரும். கர்த்தர் உங்க கூட இருந்தாலும் என்ன வரும்? பிரச்சனை வரும், விபத்து, ஆபத்து, பரிசுத்த குலைச்சல். பாவம் பண்ணுவதற்கு எல்லாம் 100% கரெக்டா வரும். சில நேரம் பாவம் பண்ற ஆளும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே கூட வரும். ஹலோ, எது எப்படி வந்தாலும் சரி, நீங்க ரைட் டைம்ல முடிவு எடுக்கலன்னா அது உங்களை பாதாளத்துக்கு நேரா என்ன செய்யும்? தள்ளிவிடும். அல்லேலூயா. அப்ப இங்க யோசேப்பு என்ன செய்தார் பாருங்க, முடிவு எடுக்கிறார். ஏம்மா இங்க வா, உனக்கு ஒரு கதை சொல்றேன். இந்த ஏரியா முழுசும் என்னைய நம்பி
கணவர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஒன்றை தவிர உன்கிட்ட மட்டும் உரிமை கொடுக்கல. அவர் கொடுக்கலங்கிறதுக்காக நீ உரிமை தர வராத. அவர் உரிமை தரல, நீ உரிமை தர வராத. ரெண்டாவது, நான் இப்போ இப்படி செஞ்சா இது யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானது. ஆகையினால நான் இதை செய்ய முடியாது, நீ அதனால என்னை விட்டு போயிடு. அப்போ மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா மாட்டி விட்டுருச்சு, அது வேற விஷயம். ஆனால் இவன் தேவனுடைய சமூகத்தில் சரியான நேரத்தில் குறித்த காலத்தில் தன் பரிசுத்தத்தை இவன் என்ன செய்தானா? காத்து கொண்டான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சரியான நேரத்தில் முடிவெடுக்கிறோமா? சரியான நேரத்தில் நீங்கள் முடிவு எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ள முடியும். மூணாவதாக யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி 3 நாள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. இப்படி கசப்பான அனுபவங்கள் நமக்கு எத்தனை வருது? கசப்பான அனுபவங்கள் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட ரீதியிலே, குடும்பத்திலே, சபையிலே, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் என்ன வரும்? கசப்பு வரும். கசப்பு வர்றது பிரச்சனை இல்லை. இப்ப கசப்பை என்ன பண்ணீங்கிறதா விஷயம். இந்த கசப்பு வந்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக என்ன செய்தார்களாம்? முறுமுறுத்தார்கள். அப்போ நல்லா கவனிங்க. ஒரு இல்லாமை, ஒரு இயலாமை வரும்போது உடனே அங்கே என்ன வந்துடுது? வாக்குவாதம், முறுமுறுப்பு எல்லாம் வந்துடுது. ஆனால் எது வந்தாலும் சரிங்க, ஒரு விஷயத்தை கவனிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, கசப்பு ஆகி போச்சு, என்ன செய்யலாம்? நீங்களும் நானும் கசப்பு வர்ற நேரம் யார்கிட்ட ஆலோசனை கேட்குறோன்னு பாருங்க. நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்குறோம்? ஒரு கசப்பு வந்த உடனே சொந்தக்காரனுக்கு போன போட்டு, இப்படி ஒரு கசப்பு ஆகிப்போச்சு, என்ன சொல்கிற? நம்ம பாவக்காய் கசப்பில் இருந்தோம்னா அவன் வேற ஒரு 4 கிலோவை உள்ளே போட்டு, ஆமாம், நம்ம பாவக்காய் கசப்பில் தான் இருந்திருப்போம் கொஞ்சமாக. அவன் பேசுகிற பேச்சில் நமக்கு இப்போ 4 கிலோ உள்ள தூக்கி போட்டு வேற ஏதோ ஒரு கசப்பெல்லாம் வந்துடும். அழகாக மோசே போகிறாரு. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இந்த மாராவின் தண்ணீர் எப்படி இருக்கு? கசப்பாக இருக்கு, நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஆண்டவர் உடனே என்ன சொன்னார்? ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு முன்னால் நீ செங்கடல் என்ன பண்ணியிருக்க? திறந்துருக்க. அப்படியே போய் தண்ணி முன்னால் கம்பு வச்சுக்கிட்டு போன தர மாதிரியே நில்லு. அப்படியா சொன்னார்? வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக செய்யணும். ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளேயும், வேலை பார்க்குற இடத்துலையும், சபையிலையும், எங்கேயும் ஒரே மாதிரி தான் நான் இருப்பேன் இல்லை. சூழ்நிலை மாற மாற நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யும்? மாறும். அப்போ இங்கே உடனே மோசேட்ட சொல்கிறாரு, நான் ஒரு மரத்தை சொல்கிறேன், அந்த மரத்தை வெட்டி எதில் போடு? தண்ணீரில் போடு. நீ தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி குடிப்பதற்கு ஏதுவாய் எப்படி மாறுமா? தண்ணீரில் போட்ட உடனே. அதாங்க டைமிங்கு. இப்போ அந்த டைமிங்கை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் கசப்பான அனுபவத்தில் இந்த மரத்தை வெட்டி கரெக்டாக போட்டிங்களா? நீங்கள் மரத்தை வெட்டி போடாமல் இன்னும் கசப்பை தான் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. அதனால யாருக்கு குறைச்சல்? யாருக்கு ஆசீர்வாத குறைவு? யார் அதை சரியாய் செய்யவில்லையோ அவர்களுக்கு தான் குறைச்சல். இப்போ 3 நாள் தண்ணி இல்லை, கசப்பா இருக்கு, முறுமுறுத்தார்கள். ஆண்டவர்கிட்ட போய் சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை, ஒரு வழியை கர்த்தர் வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கசப்பு மாறுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை கூட போதும். ஆனா அந்த வார்த்தையை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம், கத்துக்க மாட்டோம். ஆனா மற்றதெல்லாம் பேசி கசப்பை இன்னும் கொஞ்சம் வளர்ப்போம். அப்போ அந்த இடத்துல அழகா மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே, நீ இந்த மரத்தை வெட்டி அதில் என்ன செய்? போடு. உடனே தண்ணீர் அங்கே என்ன செய்தது? மதுரமானது. அப்போ உடனே அவர் என்ன பேசுறார் பாருங்க. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நேமத்தை, ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. அப்ப நல்லா கவனிங்க, சில அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வருவது நிறைய நேரம் எதுக்கு தான்? சோதிக்கத்தான். நீங்கள் அந்த இடத்துல சரியான முடிவு எடுங்கள். உங்க முடிவு தவறா இருந்தால், உங்கள் முடிவு சரியான இடத்தில் சரியான விதத்தில் இல்லாதிருந்தால், அது உங்களுக்கு கசப்பை தராமல், மதுரத்தை தராமல் தொடர்ந்து எதை தான் கொடுக்கும்?
இருக்கும்? கசப்பை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கசப்புலே வாழ வேண்டாம். அதை உடனே என்ன செய்வோம்? சரி பண்ணுவோம். தண்ணியை மாற்றலை. சில பேர் உடனே நினைக்கப்படாது, வீட்டில் ஒரே கசப்பாக இருக்குது பாஸ்டர், என்ன செய்யலாம் அப்படின்னா தண்ணியெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ தண்ணியை மாற்றலை, அந்த தண்ணியில் போட வேண்டியதை போட்டாச்சு. வாழ்க்கைக்குள்ளே போட வேண்டியதை போடணும். போட்டால் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் குறித்த காலத்தில் சரியாய் எல்லாவற்றையும் செய்கிறவர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனால் நீங்கள் நானும் பிரச்சனையும் போராட்டத்தையும் வியாதியையும் பலவீனத்தையும் பிசாசின் தந்திரத்தையும் வளர விட்டுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எனக்காக அவர் இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார், எனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பார், எனக்காக மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவார். அது எத்தனை பேர் அடிக்கடி தியானிக்கிறீங்க? ஆமென். அப்போ அதை தர்றதுக்கு தான் நானும் கொடுத்துருப்பாரு இந்த வருஷத்தில் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தின காரியம், பெறக்கூடாத அளவுக்கு இருக்கிறதெல்லாம் சரி பண்ணால் தான் கொடுப்பேன்ட்டார். ஆமென். ஆனால் சில பேர்கிட்ட தனிப்பட்ட ரீதியில் சில குடும்பங்களுக்கு பேசி அவர்கள் அதை செய்த பொழுது கர்த்தர் இந்த வருஷம் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க இந்த இடத்துல அவங்க செய்து முடிச்சிட்டாங்க. இப்ப சோதனையில இருந்து ஜெயிப்பதற்கு ஏதுவாய் வந்த பொழுது 27ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்ப 3 நாள் கசப்புல திரிஞ்ச ஆளுக்கு இப்ப எத்தனை நீரூற்று? சத்தமா சொல்லுங்க. 12 நீரூற்றுக்கு கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. நீங்கள் நானும் எத்தனை பேர் இன்னும் அந்த பழைய கசப்பான இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த தண்ணி கசப்புது, என் வாழ்க்கை கசக்குது, என் சூழ்நிலை கசக்குது? இல்லை. யார்கிட்ட கேளுங்க? ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் உங்களுக்கு சரியான மரத்தை வெட்டி போடும்படி உங்களுக்கு அவர் காண்பிப்பார், வழியை காண்பிப்பார், வார்த்தையை தருவார், வழிகாட்டுதலை ஏற்படுத்துவார். நீங்க உடனே அதை வைத்துக்கொண்டு ஜெபித்து அந்த காரியத்தை செய்து பாருங்கள். பின்பு உங்களுக்கு அங்கே அவர் சொல்லுகிறார், நானே பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? 4வதாக உங்கள் ஆசீர்வாதத்துக்கான வேலை செய்வதில் கவனமாயிருங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபோடு இருக்கிறான். இந்த யாக்கோபு மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். இந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது இந்த மாமனார் இவருக்கு சரியா ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்களுடைய திறமைகளா இருக்கலாம், உங்கள் திறமைக்கு தகுந்த வருமானமோ பணமோ கொடுக்கப்படாமல் இருக்கலாம். நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அது வரும். அல்லேலூயா. நம்ம சரியா செஞ்சா அது வரும். சரியா செஞ்சா வரும். எப்படி பாருங்க. இப்ப உடனே இவன் என்ன செய்கிறான்? உம்முடைய மந்தையெல்லாம் நான் மேய்க்கிறேன். மாமாட்ட போய் சொல்றான், உங்க ஆடெல்லாம் நான் என்ன செய்றேன்? மேய்க்கிறேன். ஆனா ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, புள்ளி புள்ளியா ஆடு இருந்தா அதெல்லாம் யாருக்கு? எனக்கு. புள்ளி இல்லாத ஆடெல்லாம் உமக்கு. உடனே மாமனார் உடனே என்ன நினைச்சிட்டாரு? விவரம் பத்தாத பையன், அவன் சின்ன பையன், நம்ம பெரிய ஆளு, நமக்கு ஆடு மேய்ச்சி எத்தனை அனுபவம் இருக்கு, சரின்னு சொல்லிட்டார். இப்போ யாக்கோபு பார்த்த வேலை தான் முக்கியம். நீங்களும் நானும் வாழ்க்கையில் சில இடத்துல கவனமாய் செய்தால் கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். ஆமென். கர்த்தர் செழிப்பை வானத்திலிருந்து போட மாட்டார், நம்முடைய ரிசோர்ஸில் இருந்து தான் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். யோபுக்கு முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் அறிமுகமானவன் சொந்தக்காரன் தான் திரும்ப வந்துச்சு. அது மாதிரி தான் செழிப்பு வரும். அப்போ உங்கள் திறமைக்கு தகுந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வரப்போகுது? அது ஆண்டவர் வச்சிருக்காரு. யாரை வச்சு தரணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம வேலை செய்யணும்ல. இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்ட என்ன செய்கிறார் பாருங்க. நான் இன்றைக்கு போய் 32ஆம் வசனத்திலிருந்து உம்முடைய மந்தைகளெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புள்ள செம்பரி ஆடுகளையும் வரி புள்ளியும் உள்ள வெள்ளை ஆடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகளெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகள் என்று எண்ணப்படும். எவ்வளவு போல்டா சொல்றான் பாருங்க. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அதற்கு லாபான் நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கருப்பு நிறமும் வரியுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளி வரியுள்ள வெள்ளாட்டு யாவையும் சற்று வெண்மையான கருமையுள்ள செம்மாட்டுகளையும் யாவையும் பிரித்து
தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி உடனே செட்டில்மெண்ட்டு. மச்சானை கூப்பிட்டு கொடுத்தாச்சு. மனைவியுடைய சகோதரனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, உங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஏதோ பேசுகிறாரு, அவர் ஒரு பக்கம் இதை செய்யட்டும், நீ ஒரு பக்கம் இதை செய்ய அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பிரித்து 3 நாள் பிரயாண தூரம். அப்படின்னா ஒரு 1000 கிலோமீட்டர். 2 பேருக்கு இடையில எத்தனை கிலோமீட்டரு? ஆமாம், இங்கேருந்து டெல்லி போனால் 3 நாள். 1000 கிலோமீட்டர் தூரத்தில் பிரித்து வச்சுட்டார். சரி, நடந்து போகிற பிரயாணமாக பக்கத்தில் வச்சுக்குவோம். பிரித்து வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ சொன்ன மாதிரியெல்லாம் ஆகட்டும்ட்டார். இப்போ மகைமார்க ஓட்டிட்டு போயிட்டாங்க ஆட்டை. இப்போ யாக்கோபு செய்கிற வேலை தாங்க, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வந்தோம் என்றால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயத்தை புரிஞ்சு செய்தால் நீங்களும் நானும் செழிக்க செய்வார். அல்லேலூயா. நம்ம நிறையா நேரம் அதை என்ன செய்யறது இல்லை, புரியறதே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியறதே இல்லை. நம்ம பழைய தெரிஞ்ச மேட்டரையே வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் உங்களை புதுமையாக்க விரும்புகிறார், வழி நடத்த விரும்புகிறார், உங்களுக்குள்ளே சில ஆசீர்வாதங்களை அதிகமாய் தர விரும்பி செயல்பட விரும்புகிறார். இவன் செய்தது பாருங்க. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையே வெண்மை தோன்றும்படி பட்டை உரித்து. எவ்வளோ வேலை நடக்கு பார்த்தீங்களா? சும்மா நீங்கள் பெரிய ஆளாக ஆயிரணும். இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை, என்ன செய்வாரோ எனக்கு தெரியாது, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு நான் கோடீஸ்வரனாக இருக்கணும், பார்த்துக்கங்க. ஆமாம், அப்படி ஒரு ஜெபத்தை செஞ்ச உடனே உங்களுக்கு செய்யலாம் முடியாது. அப்படி யாராவது எங்கேயாவது யூடியூப்பில் டிவியில் அப்படி செய்வேன்னு சொன்னாக்கா நம்பாதீங்க, அது பொய். ஏன்னா அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். உங்களே ஆண்டவர் அப்படி செய்வதற்கு வழி உண்டு. அந்த வழியில் தான் என்ன செய்வார், செய்வார். நீங்களும் அப்படி ஆவீர்கள். அப்போ இங்கே என்ன நடக்கு பாருங்க, இவன் என்ன செய்கிறான் பாருங்க. ஆடெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன போட்டால் அந்த வரி கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியெல்லாம் செய்கிறீங்க, என்னென்ன விதத்தில் செயல்படுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு கர்த்தரோட ஒப்பந்தமாகி என்னெல்லாம் செய்கிறீங்க. உங்கள் கம்பெனியோட ஒப்பந்தம் ஆனீங்க, வேலை செய்கிற உங்கள் ஸ்கூலோட காலேஜோட ஒப்பந்தம் ஆனீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்னஸில் ஒப்பந்தம் ஆனீங்க, ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பந்தம் ஆனீங்க, அதை எப்படி செய்கிறீங்க. இதுதாங்க, இந்த இடத்துல தாங்க உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கவனிக்க விரும்புகிறார். இந்த ஆண்டிலே நாம் எல்லாரும் ஒரு தீர்மானமாய் முடிவெடுக்க போகிறோம். என்னவென்றால், என்னை கர்த்தர் குறித்த நேரத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்யாததுனால தான் நான் இன்னும் வளராமல் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? இவர் என்ன செய்கிறார் பாருங்க, பட்டையை கரெக்டாக உரிச்சு போடுறார். கரெக்டாக அந்தந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் முடிவெடுத்தாலே பல ஆசீர்வாதங்கள் எப்படி வரும், நல்லா வரும். அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, இவர் செய்துவிட்டு தொடர்ந்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராய் போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலர் நிலம் உள்ள, புள்ளி உள்ள, வரி உள்ளதுமான குட்டிகளை. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க உங்க வாழ்க்கையில கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறத வச்சு தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம். இந்த விஷயத்தில் ரகசியம் எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆடு வரும்போது, தண்ணி குடிக்க வரும்போது இனப்பெருக்கத்துக்கான நேரமா. அந்த நேரத்தில் அந்த ஆட்டினுடைய கண்ணும் மூக்கில் இருக்கிற சுவாசம் என்ன இருக்குதோ அதுபடி என்ன பிறகுதான் குட்டி போடும். இப்போ உங்கள் ஆசீர்வாதம் பெருசாக ஆகணும்னா, டெவலப் ஆகணும்னா, நீங்கள் கேட்குறதும் பார்க்குறதும் ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் வராது. எப்போ பார்த்தாலும் தவறான செய்தியவே கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் வராது. அப்போ நான் கேட்கிற பார்க்கிற காரியமே என் ஆசீர்வாதத்துக்கான வாசலாக இருக்கிறது. யாக்கோபு தீர்மானித்து திட்டம் பண்ணி மாமனாரோட பேசி முடித்த நாளில் இருந்து கவனம் ஃபுல்லாக இதில் தான் இருக்கு. ஆடுக்கு எதை வெட்டி போடணும், எந்த மரத்தை வெட்டி போடணும், எந்த கொப்பை கரெக்டாக இழுத்து உரிச்சு போடணும், பட்டையை எப்படி தீட்டணும், இந்த கவனம் இருந்த பொழுது அங்கே நடந்தது என்ன தெரியுமா? ஆடுகள் அவன் திட்டம் பண்ணினபடி எல்லாம் என்ன செய்தது, அவனுக்கானதாகவே மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் 43ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாய் 42 இருந்தே பாடுங்க. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை
ஆடு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாததுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லையா. இதனால் பலவீனமானவைகள் யாரை சேர்ந்ததான்? லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும், இப்ப சொல்லுங்க, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் யாருக்கு தான் கிடைக்குது? யாக்கோபு என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே, நான் போகும்போது நீர் சொன்னீரே. அவன் படுத்திருக்கும் போது என்ன சொன்னாரு? நான் உன்னை உன் கூட இருந்து உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா சொல்லலையா? நீ போயிட்டு வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா அப்படின்னு சொன்னாரு. நம்ம இப்ப என்ன மனநிலையில இருக்கோம் தெரியுமா? கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார். உட்கார்ந்துருக்குது எங்க? கட்டில்ல சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார். சொன்னாலும் சும்மா சொல்லுதாங்களா? கண்ணை மூடிட்டு அடுத்த மாதம் மார்ச் மாதத்துல உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப உங்களுக்கு மனசுல என்ன பதிஞ்சிருச்சு சொல்லுங்க? மார்ச் மாசம். அப்ப மார்ச் மாசம் வரைக்கும் என்ன செய்யணும்? ஏசப்பா, ஜனவரி 25 தான் ஆயிருக்கு. ஏசப்பா, இன்னைக்கு ஜனவரி 30. ஏசப்பா, பிப்ரவரி 30, மார்ச் 1ஆம் தேதி. ஆண்டவரே, நீர் சொன்ன தேதி வந்துருச்சு. தருவார்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, ஏமாந்துடாதீங்க. ஏன் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்றேன்னா, ஆண்டவர் அப்படி குறுக்கு வழியில் ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. அவர் ஜீபும்ப ஆசீர்வாதம்லாம் என்ன செய்ய மாட்டாருங்க? தரமாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். நியாயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதை நான் சரியான நேரத்தில் செய்யும்போது கர்த்தர் அங்கே காரியங்களை அனுகூலமாக்கி தருவார். ஒரு ஆடு குட்டி போடுறதுல கலராக போடணும்னா அது நம்முடைய கையில் இல்லை. பிள்ளை பிறக்கும் போதே சிவப்பாக பிறக்கணும்னு நம்ம ஆளுக வயசானவங்க சொல்லுவாங்க. பாலில் என்ன கலந்து கொடுக்கணும்? என்னதுங்க அது? ஆமாம், குங்குமப்பூ போட்டு கலந்து கொடுத்தாலும் இப்படி தான் வருது. அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்மளாலேயே தீர்மானிக்க முடியாத கலர், ஆனா பெண்ணா தீர்மானிக்க முடியாத பிறப்பு. ஆனால் இவனுக்கு மட்டும் ஆடு எப்படி பிறக்குது? அவன் தீர்மானித்தபடி பிறக்கிறது. அப்படியானால் உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். அவரால் செய்ய முடியும். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். நம்ம நடந்துக்க வேண்டிய விதத்துல நடக்கணும். அப்ப என்னுடைய அவர் விளைய செய்கிறவர் தான். விதைக்கிறது யார் வேலை? ஆமென். தண்ணி பாய்ச்சறது யார் வேலை? நம்ம தண்ணியும் பாய்ச்ச மாட்டோம், விதைக்கவும் மாட்டோம். விளைச்சலை பத்தி நம்ம காதுல சொல்லிட்டாங்க. ஆண்டவர் கானானுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா இடையில செங்கடலை பத்தி சொல்லல, கசப்பான மாறாவை பத்தி சொல்லல, இடையில சீனாய் மலையில அவர் 10 கட்டளை கொடுக்க போறேன்னு சொல்லல, எதையுமே சொல்லல. எதை மட்டும்தான் சொன்னாரு? கானானை மட்டும் சொன்னாரு. இடையில வந்ததுல எல்லாம் சோதனை அத்தனை வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பல வாக்கு தத்தங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதன் பாதையிலே நாம் செய்ய வேண்டியதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சரியான நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில கவனித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்கிற இடத்துல தான் தவறான ஆலோசனை உங்களுக்கு வரும். எத்தனை பேர் அதுல விழுந்திருக்கீங்கன்னு சொல்லி கையை தூக்க சொல்லல. ஆனா கவனிச்சு பாருங்க, சரியான ஒரு பாதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல தான் தவறான நபர் வந்து உங்களை தவறாய் நடத்தி செல்வார்கள். நீங்கள் உங்கள் ஆவியில பலனடைந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சரியான நேரத்தில் நான் சரியாய் திட்டமிட்டு தீர்மானிக்க எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. மற்றவர்களுடைய உலக பேச்சுகள் எல்லாம் இருக்கலாம், ஆலோசனைகள் இருக்கலாம், எனக்கு பலர் என்னோடு கூட வரலாம் போலாம். ஆனால் நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அதை நான் செய்யறதுக்கு எனக்கு தகுந்த ஆலோசனை கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பிடித்து அவர் கரத்தை பிடித்து கொண்டு செய்து பாருங்கள். நம்ம செய்யறத நம்ம செய்தா விளைய செய்யறத அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விளைச்சலுக்காக ஜெபிப்பதற்கு முன்பு அந்த விளைச்சலை உண்டு பண்ணுகிறவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு என்ன செய்யணும்? தெரியணும். ஏன்னா எனக்கு விளைச்சலை தர போறாரு. அப்ப விதையை பத்தி யார்கிட்ட தான் பேசணும்? அவர்கிட்ட தான் பேசணும். உழுறதை பத்தி யார்கிட்ட தான் பேசணும்? அவர்கிட்ட தான் பேசணும். தண்ணி பாய்க்கிறத பத்தி யார்கிட்ட தான் பேசணும்? அவர்கிட்ட தான் பேசணும். டெய்லி பாய்க்கணுமா, 2 நாளைக்கு ஒருக்கா பாய்க்கணுமா, யார்கிட்ட தான் கேட்கணும்? இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானத்தை, திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நாம் பலனற்று இருந்தவர்களாய் இருந்த பொழுது நமக்காக குறித்த காலத்திலே
அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அவர் செய்த அந்த செயல் போலவே நீங்களும் நானும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில், உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலே சரியாய் செய்து பாருங்கள். எப்பொழுதும் கசப்பை அகற்றுங்கள். வாக்குவாதம் இருக்கிற இடத்துல சமாதானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அங்கே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் தொடர வைத்து கொண்டே இருக்காதீர்கள். ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம் டைமிங் எவ்வளவு? உங்கள் கோபத்துக்கான டைமிங் எவ்வளவுங்க? சூரியன் டைமிங் தான் உங்கள் கோபத்துக்கான டைமிங். 12 மணி நேரத்துக்குள்ள உங்கள் கோபம் என்ன செய்யணும்? சரியாகணும். சில கணவன்லாம் மனைவிட்ட மாத கணக்காக பேசுறதில்ல. சில மனைவி கணவன்கிட்ட மாத கணக்காக என்ன செய்யறதில்ல? பேசுறதில்ல. நாள் கணக்காக பேசுறதில்ல. சொன்னால் கேட்கறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. இதெல்லாம் சபையிலையும் குடும்பத்திலையும் வேலை எங்கேயுமே வரக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க விரும்பினபடியால் அவர் என்னோடு உணர்த்தின சில விஷயங்களை நான் உங்கள் மனதில் விதைத்திருக்கிறேன். நீங்களும் நானும் அதை சரி பண்ண அல்லேலூயா ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் அதுக்கு விசுவாசமாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பாதையை கர்த்தர் தீர்மானிக்கட்டும். உங்களுடைய விளைச்சலை அவர் தருகிறபடினால் அவர் தீர்மானிக்க விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சாதாரண கோபத்துக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்குது? என் கோபம் காலையில் வந்துச்சுன்னா நைட்டுக்குள்ளே அது என்ன செஞ்சிடணும்? சமாதானம் ஆகிவிட வேண்டும். அவருக்கு அவ்வளோதான் நேரம். அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அனுகூலமான காரியத்தை செய்தருளுவாராக. நாம் எல்லாரும் இந்த வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் விட்டுட்டேன், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டுட்டேன், சமாதானம் பண்ணாமல் விட்டுட்டேன், கசப்பை சரி பண்ணாமல் விட்டுட்டேன். ஆண்டவரே, நான் கீழ்ப்படிஞ்சு போகிற இடத்துல கீழ்ப்படியாமல் போயிட்டேன், எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்கிற இடத்துல எதிர்த்து பேசிட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க. நான் இதை எல்லாத்தையும் சரியாக செய்ய எனக்கு ஞானம் கொடுங்க. எனக்கு ஆண்டவரே புரிதலை கொடுங்க. உங்கள் மேலே இன்னும் எனக்கு அன்பை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பெருகச் செய்வார், ஆசீர்வதிப்பார், வளரச் செய்வார். நீங்கள் வர வர விருத்தியடைந்து செல்வ செழிப்பாயிருந்து நன்றாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.